நேற்று ஏர் இண்டியாவில் விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி விமானி மேடே அப்படின்னு சொல்லி 3 தடவை வந்து அவசர சிக்னல் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் வந்து விமான கட்டுப்பாட்டு அறையிலேருந்து தொடர்பு கொண்டப்போ பதிலுக்கு வந்து விமானத்துலேருந்து எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. அதுக்குள்ளேயுமே வந்து விமான கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாயிருச்சு. இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு விமானி எப்போ பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், ஒரு விமானம் வந்து தீப்பிடிக்கிற டயத்தில், அது மட்டும் இல்லாமல் ஒரு விமானத்தோட இயந்திரம் செயலிழக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு விமானம் வந்து கட்டுப்பாட்டை இழக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் தான் வந்து இந்த விமானி வந்து மேடே அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. இதற்கு வந்து ஹெல்ப் மீ, அதாவது வந்து நாங்கள் ஆபத்தில் இருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். மேடே அப்படிங்கிற வார்த்தை வந்து விமான போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த கடல்சார் தகவல் தொடர்புக்கும் வந்து இந்த வார்த்தை பயன்படுத்துது. இந்த மாதிரி ஒரு விமானட்டேருந்து மேடே அப்படிங்கிற ஒரு கால் வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனம், அதாவது ஏடிசி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கால் எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு இந்த மேடே காலுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்போது என்னென்னா, விமானத்திலேயோ அல்லது கப்பலில் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தங்களுடைய நிலைமை என்ன, பயணிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இந்த கால் மூலியமாக சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து தீயணைப்பு, மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு குழுக்களை வந்து இந்த ஏடிசி வந்து அனுப்பி வைப்பாங்க. இதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அவசரகால அதிர்வெண்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஏடிசி வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க.